பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்பார்ந்த அருமையான இறை மக்களே, உங்கள் அனைவரையும் இன்றைய கல்வாரி பலிக்கு அழைப்பதில் பெரும் மகிழ்ச்சியும் பேரானந்தமும் அடைகின்றோம். இன்று நாங்கள் அனைவரும் உறுதி பூசுதல் என்னும் அருள் சாதனத்தை பெறவிருக்கின்றோம். இன்று ஆண்டவர் நம்மோடு நம் பக்கத்தில் பக்க துணையாக இருப்பதற்கு தூய ஆவியானவரை உறுதி பூசுதல் என்னும் அருள் சாதனத்தில் தரவிருக்கிறார். எனவே இந்த நாளில் நீங்கள் அனைவரும் இணைந்து தூய ஆவியானவரை பெறவிருக்கும் எங்களுக்காக ஜெபியுங்கள். அன்று தூய ஆவியாரை பெற்றுக்கொண்ட இயேசுவின் சீடர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அகிலத்திற்கு அறிவித்தது போல இன்று நாங்கள் தூய ஆவியாரை பெற்றுக்கொண்ட நாள் முதல் எங்கள் உயிர் உள்ளவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கவும் அவரின் உண்மையான சாட்சிகளாகவும் உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழவும் இந்த திருப்பலியில் நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். தூய ஆவியை நோக்கி ஜெபிக்காமல் இருந்த தருணங்களுக்காக மன்னிப்பு வேண்டுகிறோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். மனிதர் செய்யும் பாவம் மன்னிக்கப்படும், ஆனால் தூய ஆவிக்கு எதிரான பாவம் மன்னிக்கப்படாது. அவ்வாறு மீறியதற்காக மரம் வருந்துகிறோம். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தூய ஆவியின் கனிகள் கொடைகள் அனைத்தையும் கடைபிடிக்காமல் சண்டையிட்டு சமாதானம் இல்லாமல் வாழ்ந்திருக்கிறோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைப்பாராக. ஆவியாரின் பிரசன்னத்தினால் நம்மை வழிநடத்துவாராக. நம்முடைய பாவங்களை எல்லாம் நம்மிடமிருந்து அகற்றி தன்னுடைய அன்பு திருமகனின் விழாவிலிருந்து வழிந்தோடிய திரு ரத்தத்தினால் நம் அனைத்து பாவங்களையும் நீக்கி தூயவராக நம்மை மாற்றி நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. Amen.
தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவரது ஆட்சியின் கோவிலாக மாறும் தகுதி பெற அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் உள்ளதை இன்றைய முதல் வாசகத்தில் தன் ஊழியன் யோனா மூலம் நினிவே நகரத்து மாந்தர்களுக்கு மனம் மாற அழைப்பு விடுக்கிறார் கடவுள். இறைவாக்கினர் குரல் கேட்டு இறைவனை நம்பினார்கள், மனம் மாறி புதிய திசையில் பயணித்தார்கள் என்று அழைப்பு விடுக்கும் இம்முதல் வாசகத்தை கேட்போம். முதல் வாசகம். நினிவே மக்கள் தீய வழிகளில் நின்று விலகினர். இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3. இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய, மேலும் 10. அந்நாட்களில் 2ஆம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர், நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அங்குள்ளோருக்கு அறிவி என்றார். அவ்வாறே யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளைப்படி நினிவேக்கு சென்றார். நினிவே ஒரு மாபெரும் நகர். அதை கடக்க 3 நாள் ஆகும். யோனா நகருக்குள் சென்று ஒரு நாள் முழுதும் நடந்த பின் உரத்த குரலில், இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லோரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள். பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்கு உடை உடுத்தி கொண்டனர். கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழிகளில் நின்று விலகியதை அவர் கண்டு தம் மனதை மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவரில் கைகூறுங்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். நீதியுள்ளோர் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். பொருத்தமானது. யாழி செய்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அது நீதியானது. 11 யாழினால் அவரை புகழுங்கள். நீதிமான்களே ஆண்டவரில் கைகூறுங்கள். நீதிமான்களே ஆண்டவரில் கைகூறுங்கள். தலைமுறை தலைமுறையாய் தொடர்ந்து வரும் அவர் பேரன்பு ஆண்டவரை கடவுளாக கொண்ட இடம் எங்கள் பேர் பெற்றது. தலைமுறை தலைமுறையாய் தொடர்ந்து வரும் அவர் பேரன்பு ஆண்டவரை
அன்பை பெறுவோம். அன்பை பெறுவோம். நீதிமான்களே நீதிமான்களே ஆண்டவரில் தெளிவூருங்கள். நீதிமான்களே நீதிமான்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். நீதிமான்களே நீதிமான்களே ஆண்டவரில் தெளிவூருங்கள். நீதிமான்களே நீதிமான்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். இரண்டாம் வாசக முன்னுரை. புனித பவுல் அடியார் தனது திருமுகத்தில் கொரிந்து நகர மக்களுக்கு உலக செல்வம், உலக காரியங்களில் ஈடுபடுவோர் அவற்றில் மூழ்கிவிடாமல் கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் இப்போது இருப்பது போல் அது நெடுநாள் இராது என்று அறிவுறுத்தும் இரண்டாம் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம். இந்த உலக அமைப்பு கடந்து போகக்கூடியது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 29 முதல் 31 வரை. அன்பர்களே, நான் சொல்வது இதுவே, இனியுள்ள காலம் குறுகியதே. இனி மனைவி உள்ளவரும் மனைவி இல்லாதவர் போல இருக்கட்டும். அழுபவர் அழாதவர் போலவும், மகிழ்ச்சியுறுவோர் மகிழ்ச்சியற்றவர் போலவும், பொருட்களை வாங்குவோர் அவை இல்லாதவர் போலவும் இருக்கட்டும். உலக செல்வத்தை பயன்படுத்துவோர் அவற்றில் முழுமையாக ஈடுபடாதவர் போல் இருக்கட்டும். இவ்வுலகு இப்போது இருப்பது போல் நெடுநாள் இராது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம் திருமகனின் சொற்களை எங்கள் மனதில் இருத்தும்படி ஆண்டவரே எங்கள் இதயத்தை திறந்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 14 முதல் 20 வரை. யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறை ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். அவர் கலிலேயா கடலோரமாய் சென்றபோது சீமோனையும் அவர் சகோதரரான அந்திரேயாவையும் கண்டார். மீனவர்களான அவர்கள் கடலில் வலை வீசிக்கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். பின்னர் சற்று அப்பால் சென்றபோது செபதேயுவின் மகன் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் இயேசு கண்டார். அவர்கள் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார். அவர்களும் தங்கள் தந்தை செபதேயுவை கூலியாளர்களோடு படகில் விட்டுவிட்டு அவர் பின் சென்றார்கள்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிலுவைப்பட்டி என்னும் ஒரு அழகான பெயரை தாங்கிய சிற்றூரான இந்த ஊரிலே, தூத்துக்குடி மாநகராட்சியின் ஒரு பகுதியிலே ஆண்டவரின் புகழை பாடிக்கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய இறை மக்களே, உங்களோடு நடனமாடி, உங்களோடு மகிழ்ந்து, உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து, உங்களிடையே மிக அருமையான அலுவல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற உங்கள் பங்கு தந்தை நெல்சன் அவர்களே, அவரோடு இணைந்து அரிய செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற மரியதாஸ் அவர்களே, மம்ஸ்னு கூப்பிட்டு மரியதாஸ் மறந்துடுது அவர்களே, நம்முடைய மறை மாவட்டத்தின் முதன்மை குருவான மொன்சிஞோர் பன்னீர்செல்வம் அவர்களே, மண்ணின் மைந்தர் தந்தை அவர்களே, ஜஸ்டின் அவர்களே மற்றும் தந்தையர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நான் வந்ததிலிருந்து சிலுவைப்பட்டி கிராமம் அகமகிழ்விலும் அக்களிப்பிலும் ஆனந்தத்திலும் மூழ்கியிருப்பதை பார்த்து பரவசமடைகின்றேன். வந்ததிலிருந்து எனக்கு சால்வையிட்டு மாலையிட்டு நீங்கள் எல்லோரும் என்னோடு சேர்ந்து புடைசூழ இந்த மேடையை அல்லது இந்த பீடத்தை நோக்கி நீங்கள் பவனி வந்தீர்கள். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க மகிழ்ச்சியான நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். பார்க்கிற இடமெல்லாம் மின்விளக்குகள், வழியோரமெல்லாம் கட்டவுட்டு, அந்த கட்டவுட்டில் எழுதப்பட்டிருக்கின்ற வார்த்தைகள் எல்லாமே உங்களுடைய பூரிப்பான நெஞ்சத்தை வெளிப்படுத்துகின்றன என்பதை அதை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த அருமையான நாளிலே நான் இங்கே வந்திருப்பதை ஒரு பெருமையாக கருதுகிறேன். இந்த நாள் ஆண்டவரின் நாள். இந்த நாள் ஆவியானவர் நம்மீது இறங்கி வருகின்ற நாள். இந்த நாளிலே 187 குழந்தைகள், தந்தை அவர்கள் அதைத்தான் சொன்னாங்க, 187 பேர் ஆண்டவருடைய ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பப்படவிருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் தயாரித்தவர்களை நினைத்து பார்க்கிறேன். எத்தனையோ ஆண்டுகளாக இறங்கி வராத தூய ஆவியானவர் இன்றைக்கு இந்த குழந்தைகள் மீதும் சிறார் மீதும் பெரியோர் மீதும் இறங்கி வரப்போகிறார். அவரை இதுவரைக்கும் ஒருவேளை தடுத்து வைத்திருந்தோமோ என்ற சந்தேகம் எனக்கு ஏற்படுகிறது. அவர் மேகத்தின் வழியாக வருவார், மலையின் வழியாக வருவார், ஆண்டவருடைய சைகைகளின் வழியாக வருவார், நீரின் வழியாக வருவார், புறா வடிவில் வருவார், எத்தனையோ வடிவங்களில் அவர் வருவார். ஆனால் அவரை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த தருணங்களுக்காக மனம் வருந்த வேண்டிய தேவையில்லை. ஒரு நல்ல தருணம் வந்துவிட்டதே என்று நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். தூய ஆவியாருடைய ஆற்றல்களை எல்லாம் பெற்றவர்கள் நீங்கள் இன்றைய முன்னுரையில் சொன்னது போல இறுதி வரைக்கும் இறைவனுடைய அன்புக்கு சான்று பகர்பவர்கள். அவர்களுடைய வாழ்விலே உண்மை அப்படியே நிலைத்து நிற்கும். இயேசுவை தோழர் என்று அழைப்பார்கள், வானக தந்தையை அப்பா தந்தையே என்று அழைப்பார்கள். இவ்வாறு இந்த குழந்தைகளுக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்து இவர்களை இந்த நேரம் வரைக்கும் தயாரித்த பங்கு தந்தையர்களையும் ஊரில் உள்ள பெரியவர்களையும் ஆசிரிய பெருமக்களையும் யார் யாரெல்லாம் இந்த குழந்தைகள் உறுதி பூசலுக்காக தங்களையே தயாரிப்பதில் உதவி செய்திருந்தார்களோ அவர்கள் எல்லோரையும் மனமாற பாராட்டுகிறேன். என் அன்புக்குரியவர்களே, இன்றைய வாசகத்தின் வழியாகவும் பிறகு நமக்கு விபிலியம் தருகின்ற வார்த்தைகள் வழியாகவும் தூய ஆவியாரை பற்றியும் நமது அழைத்தலை பற்றியும் பார்ப்போம். தாவீது அரசர் உங்களுக்கு தெரியும். தாவீது அரசர் எப்படி ஃபேமஸ் ஆனார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். தாவீது அரசர் சண்டை போட்டு அந்த சண்டையிலே வெற்றி பெற்று அங்குதான் ஃபேமஸ் ஆனார். ஆனால் அவர் ஒரு 14-15 வயது பையன், ஒரு 30-32 வயது பெரிய மனிதர், போர் பயிற்சி பெற்றவர், மிகுந்த ஆற்றல் உடையவர், தைரியம் வாய்ந்தவர். அப்படிப்பட்டவரை எதிர்த்து போராடி அவரை வென்றிருக்கிறார். அவருடைய பெயர் என்னதுன்னு தெரியுமா? தாவீது யாரை வென்றார்? வெரி குட், கைதட்டுங்க எல்லாரும்.
கோலியாத்துக்கிட்ட என்னதெல்லாம் இருந்தது? பெரிய வாள் இருந்தது, ஈட்டி இருந்தது, இந்த கேடயம் இருந்தது, தலைப்பாகை இருந்தது. அவருடைய உடம்பை எதுவும் செய்ய முடியாது. அவர் போர் பயிற்சி பெற்றவர். 15 வயதிலே அவர் அந்த போர் பயிற்சியில் ஈடுபட்டிருந்தார் என்றால் ஒரு 10 வருடங்களாக அந்த போர் பயிற்சியை பற்றி எப்படி பிறரை தாக்கலாம், அவர்களை கொன்றுவிடலாம் என்றதெல்லாம் யுக்திகளை எல்லாம் அறிந்து வைத்திருந்தவர். ஆனால் தாவீது அரசரோ ஒரு சின்ன பையன், ஆடு மேய்க்கிறவன். அவன் என்ன செய்து கொண்டான்? அந்த தாவீதை எதிர்கொள்ள போகும் பொழுது கூழாங்கற்களை எடுத்துக்கொள்ளுகிறான், தன்னிடம் இருக்கின்ற கையுறையும் எடுத்துக்கொள்ளுகிறான். நேரே சென்று கோலியாத்திடம் போகிறான். கோலியாத்து அவனை பார்த்து காரி துப்புறான். நாயே, நீ ஒரு சின்ன பையன், உனக்கு போர் பயிற்சியே இல்லை, சண்டை போடுறதுக்கே உனக்கு தெரியாது. இவ்வளவு பெரிய வீரனான என்னிடம் நீ சண்டை போட வந்திருக்கிறியா? உன்னை காலில் போட்டு மிதிச்சு உன்னை சாகடிச்சு உன்னுடைய சதைகளை எல்லாம் வானத்து பறவைகளுக்கு நான் இரையாக்கி கொடுப்பேன் அப்படி என்று சொல்லி சபதமிடுகிறான். தாவீதை மட்டும் அவன் குறை கூறவில்லை, தாவீது அரசன் வழங்குகின்ற கடவுளையும் அவன் குறை கூறினான். உன்னை இந்த உலகத்திலே இல்லாமல் சொர்க்கத்துக்கு அனுப்பி வைத்து விடுவேன் என்று சொல்லி அவன் வாதிட்டான். அந்த நேரத்தில் தாவீது சொன்னார், நீ பெரிய போர் பயிற்சி படித்திருக்கலாம், இந்த உலகத்தின் ஞானத்தை எல்லாம் நீ கற்றிருக்கலாம், ஆனால் நான் என் ஆண்டவராகிய கடவுளின் பெயரால் வந்திருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று அவன் அருகில் செல்லுகிறான். இவன் அருகில் சென்றவுடன் அவன் ஈட்டியை எடுத்து அவன் மீது மோதுவதற்கு முன்னால் இவனுடைய கல் பறந்து சென்று அவனுடைய நெற்றியை பதம் பார்த்தது. அங்கே கீழே விழுந்தான். பெரிய ஒரு பனைமரம் கீழே விழுந்தது போல, ஒரு யானை கீழே விழுந்தது போல நெற்றியில் பட்ட அந்த கல் அவனை துளைத்து சென்று விட்டது. அவன் நிலை குலைந்து கீழே விழுந்து விட்டான். தாவீதிடம் அவனை கொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஓடி சென்று அவனுடைய சடலத்தின் மேல் ஏறி நின்று அவனுடைய வாள் எங்கே இருக்கிறதுன்னு பார்க்குறான். அது வரையில் இருக்குது. அதை எடுக்கிறான், ரொம்ப முயற்சி பண்ணி எடுக்கிறான், முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து 2 கையினால் அதை உருவி அவனுடைய கழுத்தை வெட்டி விட்டான். புரியவர்களே, எதிரிகள் இவ்வாறுதான் பெரியவர்களாக தங்களை நினைத்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவருடைய செயல் அவர்களுக்கு வந்துவிடுகிறது. சிறியவர்கள் பெரியவர்களாக மாறுகிறார்கள். தாவீது ஒரு எளியவனாக இருந்தார். ஆண்டவர் அவரை அழைத்து அபிஷேகம் செய்தார். அவர் வழியாக ஒரு இனத்தையே அவர் தேர்ந்தெடுத்தார். பெரிய பெரிய அரசர்களை எல்லாம் வென்று தாவீது இருக்கிறது வரைக்கும் அவருடைய வாழ்வில் ஒரு நாள் கூட தோல்வியை சந்தித்தது இல்லை என்று விவிலியம் நமக்கு கூறுகிறது. இவ்வாறு ஆண்டவர் ஒரு பொருட்டாக நினையாத மனிதர்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து தன்னுடைய திட்டத்தை எல்லாம் நிறைவேற்றுகிறார். அதே போலதான் மோயிசனை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். புதிய ஏற்பாட்டில் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தார். 14-15 வயதுடைய ஒரு பெண்ணிடம் ஆண்டவர் பிச்சை கேட்டார். அம்மா, உன்னுடைய வயிற்றின் வழியாக என்னுடைய மகன் பிறக்க வேண்டும், நீங்கள் அதற்கு உதவி செய்கிறீர்களா என்று கேட்டவுடன், இதோ உமது அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொன்னார். அழைத்தல் எப்படி வருகிறது பார்த்தீர்களா? தயங்கவில்லை, தடுமாறவில்லை. ஆண்டவருடைய திட்டம் இதுதான் என்று நினைத்தவுடன் தன்னையே அர்ப்பணித்த ஒரு நாயகிதான் நாம் வணங்கக்கூடிய அன்னை மரியாள். அந்த அன்னை மரியாளின் வழியாக ஆண்டவர் ஒரு பெரிய மீட்பரை நமக்கு தந்தார். அந்த மீட்பருடைய செயலைத்தான் இன்றைக்கு நாம் வாசித்திருக்கிறோம். என்ன, கலிலேயா கடற்கரையில் அவர் போகிறார். அங்கே செம்படவர்கள் இருக்கிறார்கள். எந்த கல்லூரிக்கும் செல்லவில்லை, எந்த தத்துவ ஞானியிடமும் பழகவில்லை. அவர்கள் ஒன்றுமே தெரியாது. அந்த வலையை பின்ன தெரியும், ஒருவேளை வலையை போட்டு மீன் பிடிக்க தெரியும், அதை விட அதிகமாக தெரியாது. அப்படிப்பட்டவர்களை என் பின்னே வாருங்கள் என்று சொன்னார். தன் பக்கத்திலேயே அவர்கள் வைத்திருந்தார். 2.5 வருஷமாக அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தார். எந்த பயிற்சியும் கொடுக்கல. நீங்க ஊருக்கு போங்க, இப்படி போங்க, அப்படி போங்க, அப்படி இல்லாமன்னு சொல்லல. அவர் தன்னுடைய பக்கத்தில் இருந்து கொண்டே அவர்களுக்கு போதனைகளை தருகிறார். தன்னுடைய சாதனைகள் வழியாக அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது எப்படி? அவர்கள் எல்லோரும் உட்கார்ந்து இருக்கும் பொழுது இவர் பந்தியில இருந்து எழுந்து அவர்களுடைய பாதங்களை எல்லாம் கழுவுறார். அவங்களால அதெல்லாம் புரிய முடியல. ஆண்டவரே, நீர் என்னுடைய பாதத்தை கழுவக்கூடாது என்று ராயப்பர் தடுக்கிறார். ஆண்டவர் அவரை நிராகரித்து விட்டு அவருடைய பாதங்களை கழுவுகிறார். நான் உங்களுடைய
பெரியவனாக குருவாக இருக்கிறேன் இல்லையா? நீங்க என்ன செய்யணும்? நீங்களும் என்னை போல ஒருவருடைய பாதங்களை கழுவ வேண்டும் என்று சொல்லுகிறார். அதுதான் சீடத்தன்மை. அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டில் சீடத்தன்மை என்பது சண்டை போடுறது, வெற்றி பெறுவது, மற்ற நாடுகளை ஆள்வதாக இருந்தது. புதிய ஏற்பாட்டில் சண்டை போடுறதையே கிடையாது. எப்பொழுதும் தானம் அளிப்பது, தற்கை அளிப்பது, தன்னுடைய அன்பை பிறருக்கு கொடுப்பது, ஒரு ஏழையாக மாறி பிறருக்கு உதவி செய்வது, அதுதான் புதிய ஏற்பாட்டிற்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஆண்டவராகிய இயேசு தன்னையே தாழ்த்தினார். அவர் சென்ற விடமெல்லாம் ஏழைகளை எல்லாம் அவர் சந்தித்தார். அவருடைய படிப்பினைகளில் பெரிய படிப்பினை என்ன? ஒருவரை அன்பு செய்யுங்கள் என்று சொன்னார். உங்கள் பகைவருக்கு நீங்கள் அன்பு செய்யுங்கள். உங்களை அன்பு செய்கிறவங்களுக்கு நீங்க அன்பு செஞ்சா என்ன பெரிய காரியம் செய்து விட்டீர்கள்? தீயவர்களும் தீயவர்களை அன்பு செய்கிறார்களே, அப்ப நீங்க தீயவர்களில் இருந்து எந்த அளவுக்கு பெரியவங்களா மாறிட்டீங்க? அதனால நீங்கள் என்னுடைய சீடர்களாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் இறையாட்சிக்கு சான்று பகர வேண்டும். அதைத்தான் இன்னைக்கு முழங்கிக்கிட்டு வருகிறார் இயேசு. அவர் சென்ற விடமெல்லாம் இதோ மனந்திருந்தி நற்செய்தியை நம்புங்கள், இறைவனின் அரசு அண்மையில் உள்ளது என்று சொன்னார். அந்த இறைவனின் அரசு இறைவனுடைய பிரசன்னத்தினால் மலர்ந்து கொண்டே இருக்கிறது, தவழ்ந்து கொண்டே இருக்கிறது. இனிமேல் அடி வேண்டாம், சண்டை வேண்டாம், கத்தி வேண்டாம், இரத்தம் வேண்டாம், ஆசீர்வாதமும் மன்னிப்பும் அரவணைப்புமே வேணும் என்று சொல்லி புதிய கட்டளையை ஆண்டவர் கொடுக்கிறார். பகைவரை அன்பு செய்யுங்கள், உங்கள் அடிப்பவர்களை எல்லாம் மன்னித்து விடுங்கள், கேட்கிறவங்களுக்கு கொடுங்க, பொய் சொல்லாதீங்க, எல்லோரையும் ஆசீர்வதியுங்க. என்ன அருமையான கட்டளை! இந்த கட்டளைகளை கொடுத்து தன்னுடைய சீடர்களை அவர் வடிவமைக்கின்றார். அவர்களுக்கு புதிய ஃபார்மேஷன் சொல்லுவாங்க இல்லையா, பயிற்சி கொடுக்கின்றார். அந்த சீடர்கள் எல்லாம் யாரையும் அடிக்கல. எந்த சீடராவது சண்டைக்கு போயிருக்கிறாங்களா? எந்த சீடராவது யாரையாவது அடிச்சிருக்கிறாங்களா, கொண்டிருக்கிறாங்களா? கிடையவே கிடையாது. அவங்க தான் அடி வாங்கி இருக்கிறாங்க, அவங்க தான் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இதுதான் இயேசுவினுடைய வாழ்க்கை. இயேசுவினுடைய அந்த இறை அரசு பிறருக்காக தன்னை கொடுப்பதிலே அடங்கி இருக்கிறது என்ற ஒரு புதிய செயல்பாடு. இயேசுவை பற்றி சொல்லுகிற பொழுது மிகப்பெரிய அரசன் ஒருவன் இருந்தார், அவன் தான் நெப்போலியன். நெப்போலியன் என்ன சொன்னான் தெரியுமா? நான் எல்லா அரசுகளையும் வென்று விட்டேன், ஆயிரம் கணக்கான போர் வீரர்கள் எனக்கு அடிபணிந்து எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாளைக்கு நான் செத்து விட்டா எந்த பயலும் என்ன நினைச்சு பார்க்க மாட்டான். ஆனால் என்னை விட ஒரு பெரிய மனிதன் உண்டு, அவன் சண்டை போட்டதே கிடையாது. என்னை விட பெரிய மனிதன் உண்டு, அவன் வாள் எடுத்ததே கிடையாது. என்னை விட பெரிய மனிதன் உண்டு, யாரையும் சவித்தது கிடையாது. அந்த ஏழைகள் பக்கத்தில் சென்றார், ஆசீர்வதித்தார், குணப்படுத்தினார், அவர்களை ஒன்றுபடுத்தினார். அவர்களுக்கு இறைவனின் அரசு உண்டு என்று சொல்லி கடைசியில் அவரை சிலுவையில் அறைந்து கொன்று விட்டார்கள். அகால மரணத்தை அடைந்தார். ஆனால் இன்றைக்கும் அவர் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்காக சாவதற்கு கோடான கோடி மக்கள் இன்றைக்கு காத்து கொண்டே இருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது உலகத்தில் பல இடத்துல இயேசுவை பற்றி போதிக்கிறவர்கள், இயேசுவுக்கு சான்று பகருகிறவர்கள் இறந்து கொண்டே இருக்கிறார்கள். நைஜீரியா, உகாண்டா, ருவாண்டா, இந்த பக்கத்துல எல்லாம் நிறைய பேர் இன்னைக்கு சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் 20-30 பேர் இயேசுவுக்காக தங்கள் உயிரை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் யாருமே யாரையும் கொன்னது கிடையாது. கிறிஸ்தவர்கள் கொல்ல அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, வெறுக்க அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, தீமை செய்ய அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. கிறிஸ்தவர்கள் சீடர்கள் என்றால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக எல்லோரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். எந்த வீட்டுக்காவது போய் நீங்க எந்த வீட்டில் நுழைஞ்சாலும் சபிக்கப்படுக அப்படின்னு சொன்னாரா இயேசு? ஆண்டவர் என்ன சொன்னார் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த வீட்டுக்கு நுழைந்தாலும் முதலில் இந்த வீட்டிற்கு பாருங்க. வேற யாராவது இப்படி சொல்லி இருக்கிறாங்களா உலகத்துல? அதுதாங்க இயேசு. அவருடைய அழைத்தலுடைய இப்ப கனாகனம் நமக்கு தெரியுது இல்லையா? அதுதான் இயேசு. வித்தியாசமானவர், மற்றவர்களை விட சிறந்து இருக்கிறார், ஒரு தானை தலைவனாக இருக்கிறார். இன்றைக்கும் அவருடைய பெயரால் எத்தனையோ பேர் அவருக்காக இறக்க, தங்களையே கையளிக்க காத்து கொண்டே இருக்கிறார்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னால
இந்த இதுகளுக்கு போயிருந்த ஹெஜ்ஜியன் ஹெரல்ட்ஸ் ஆஃப் குட் நியூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பையங்கள் ஒரு 4 பேருக்கு டீக்கன் பட்டம் கொடுத்தேன். அந்த பையங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா? அந்த 4 பேரும் தங்களையே தயாரித்து கொண்டிருக்கிறாங்க ஆப்பிரிக்காவில் போகிறதுக்கு. அங்கே சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த மக்களிடையே இவர்கள் பணிபுரிய போகிறாங்க. ஏண்டா அங்கே போனால் அவங்கள அடித்து கொன்னுபிடுவாங்களே, எங்கே இருந்தால் என்ன சாமி, என்னைக்காவது ஒரு நாள் சாவு வருகிறது, இயேசுவுக்காக சாகிறோம் என்று இளைஞர்கள் அந்த பதிலை எனக்கு சொல்லுகிறார்கள் என்றால் அங்கதான் இருக்குது இயேசுவினுடைய அந்த தாக்கம். அன்புக்குரியவர்களே, சிலுவைப்பட்டி கிராமத்தில் மட்டுமல்ல, நம்முடைய கிறிஸ்தவ மதத்தில் மட்டுமல்ல, இந்த தாக்கமானது நம்மை எப்பொழுதும் ஆட்கொள்ள வேண்டும். இந்த தாக்கம் நம்மிடம் இருந்தால் நம்முடைய குடும்பங்கள் ஆண்டவருடைய ஆசீரை பெற்றதாக வாழும். சண்டை இருக்கும், ஆனா சண்டையை நம்ம தீர்த்து வைப்போம். சண்டை இருக்கும், மாறுபாடுகள் இருக்கும், உறவின் முறிவுகள் இருக்கும், கொஞ்சம் ஏமாற்றங்கள் இருக்கும், அது எல்லாத்தையும் மறந்துடுவோம், மன்னிப்போம். சண்டை ஒன்று இருக்கிறதுனால தானே மன்னிக்க சொல்றாரு ஆண்டவர், பிறரை ஆசீர்வதிக்க சொல்றாரு. காரணம் என்னன்னா, ஒன்ன ஒருத்தன் சவிப்பான், நீயும் சவிக்காத, நீ அவனை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றாரு. அவனை ஆசீர்வதி, உங்களை சபிப்பவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள். நம்மால் அப்படி செய்ய முடியுமா? அதுதான் ஆண்டவருடைய வித்தியாசமான அழைப்பு. எனவே உங்களையும் என்னையும் அழைக்கிறார். அதே இயேசுதான் இன்றைக்கு இந்த 187 பேரையும் அழைக்கிறார். இந்த 187 பேரிலும் ஆண்டவர் புதிய ஒரு ஆவியை கொடுக்கிறார். இந்த ஆவியானவர் உண்மையின் ஆவி, நீதியின் ஆவி, அன்பின் ஆவி, ஒற்றுமையின் ஆவி. இந்த ஆவியானவர் இவர்களிலே தவழப் போகின்றார். இனிமேல் அவர்கள் அன்புக்கு சான்று பகர்வார்கள், இனிமேல் அவர்கள் மன்னிப்புக்கு சான்று பகர்வார்கள், இனிமேல் அவர்கள் கீழ்ப்படிதலுக்கு சான்று பகர்வார்கள். அந்த பிள்ளைகள் கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்வார்கள். என்ன அருமை பாருங்க! ஆண்டவருடைய அழைத்தல் எல்லாருக்குமே இருக்கிறது. அனைவரையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். எந்த நிலையிலும் எந்த மனிதனும் ஆண்டவருடைய அன்பை எல்லோருக்கும் எடுத்து சொல்லுகின்ற பொழுது அவன் கடவுளுடைய சீடனாக மாறுகிறான். இந்த ஆவியானவர் தான் நமக்கு தடுமாற்றம் ஏற்படும் பொழுது, நமக்கு கஷ்டங்கள் எல்லாம் ஏற்படுத்தும் பொழுது இவர் நமக்கு தேற்றுகிறவராக வருகிறார். நமது ஆண்டவராகிய இயேசு சொன்னார், உங்களுக்கு தேற்றுகிறவராகிய இயேசு கடவுளை ஆவியை உங்களுக்கு அனுப்புவேன், அவர் எல்லா உண்மைகளையும் உங்களுக்கு தெரிவிப்பார், அவர் என்னை பற்றி கூறுவார், நான் தந்தையிடம் இருந்து வந்தேன் என்பதை பற்றி கூறுவார், என்னுடைய அன்பு கடவுளுடைய அன்புக்கு சமமானது, அந்த அன்பை கொடுக்கத்தான் நான் வந்திருக்கிறேன் என்பதை சொல்லுவார். இதைத்தான் நாம் யோவான் எழுதிய நற்செய்தியில பார்க்கிறோம். 3வது அதிகாரம் 16வது வசனம். தன் மகன் மீது விசுவாசம் கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு அந்த மகனையே உலகுக்கு அளிக்கும் அளவுக்கு தந்தை மக்களை அன்பு செய்தார். இந்த வார்த்தைகளை நீங்க மறக்கவே கூடாது. தன் மகன் மீது விசுவாசம் கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் இந்த உலகின் மீது அன்பு செய்தார். உங்கள் மீது என் மீது அன்பு செய்து தன்னுடைய மகனையே இந்த உலகத்திற்கு அனுப்பி அவரை சிலுவையில் கையளித்து தன்னுடைய அன்பை நமக்கு காட்டினார் என்று அருமையாக இந்த யோவான் நற்செய்தியாளர் நமக்கு கூறுகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த தூய ஆவியாரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். மூவொரு கடவுளான இந்த தூய ஆவியானவர் உங்களுக்கு என்ன அளிப்பார் என்று யாராவது சொல்ல முடியுமா? ஆவியார் வந்தால் எனக்கு என்ன நன்மை கிடைக்கும்? விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு ஒரு புதிய வாழ்வு கிடைக்கும். மறக்கக்கூடாது பிள்ளைகள் எல்லாரும். நம் உள்ளங்களில் தூய ஆவியானவர் அனுப்பப்படும் பொழுது நாம் உருமாறி விடுவோம். நம்முடைய பாவ இச்சைகள் எல்லாம் நீங்கிவிடும். உண்மை பேசுவோம், திருட மாட்டோம், சண்டை போட மாட்டோம், பெற்றோருக்கு கீழ்ப்படிவோம், இறைவார்த்தையை படிப்போம், இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்வோம். தூய ஆவியை பெற்றவர்கள் அப்பா தந்தா என்று அழைக்க முடியும். யாரை? கடவுளை. தூய ஆவியின் ஆற்றலால் தான் அப்பா தந்தா என்று நாம் அழைக்கிறோம். இல்லாவிட்டால் நம்மளால் அதை செய்ய முடியாது. அதே போல இயேசுவே ஆண்டவர் என்று நாம் சொல்வது
எப்படி? தூய ஆவியார் நமக்கு தருகின்ற அந்த வல்லமையால். இந்த தூய ஆவியார் தான் தீமைகளை எதிர்த்து போராடுவதற்கு நமக்கு சக்தி தருகிறார். இந்த நாளையும் நீங்க மறக்காதீங்க. புதிய வாழ்வு தருகிறார். தந்தையை அப்பா என்று அழைக்க நமக்கு கற்றுத் தருகிறார். இயேசுவை ஆண்டவர் என்று சொல்ல நமக்கு அவர் ஆற்றல் தருகிறார். அந்த இயேசுவோடு சேர்ந்து எல்லா உரிமைகளையும் நாம் பெற முடியும். அவர் எப்படி தன்னுடைய தந்தையினுடைய எல்லா சொத்துக்கும் அவர் உரிமையுடையவராக இருக்கிறாரோ, அதே போல ஆவியின் வரங்களை பெற்ற எல்லோருமே இயேசுவின் உரிமையில் பங்கு கொள்ளுகிறார்கள். அப்போ இவைகளையெல்லாம் நாம் கேட்டு இதன்படி நடந்து நல்ல பிள்ளைகளாக வாழ இறைவனிடம் நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய ஊரை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய பெரியவர்களை ஒப்பு கொடுப்போம். நம்மை வழிநடத்துகின்ற தந்தையர்களை ஒப்பு கொடுப்போம். ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக வாழ்வோம். ஆவி நம்மை என்றும் வழிநடத்துவாராக. ஆமேன். சாத்தானையும் அதன் செயல்களையும் அதன் மாய கவர்ச்சிகளையும் விட்டுவிடுகிறீர்களா? விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை நம்புகிறீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னிமரியாவிடம் இருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரில் நின்று உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? அன்று பெந்தகோஸ்தே விழாவின் பொழுது திருத்தூதர்களுக்கு அருளப்பட்டது போல இன்று உங்களுக்கு சிறப்பாக அருளப்பட இருக்கின்ற ஆண்டவரின் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறீர்களா? தூய கத்தோலிக்க திருச்சபையையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நம்புகிறீர்களா? அன்புக்குரியவர்களே, இதுவே நமது நம்பிக்கை. இதுவே திருச்சபையின் நம்பிக்கை. இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறிக்கையிடுவதிலே நாம் பெருமை கொள்ளுகிறோம். ஆமேன். அன்பார்ந்த மக்களே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை வேண்டுவோமாக. திருமுழுக்கில் முடிவில்லா வாழ்வுக்கென ஏற்கனவே புது பிறப்பு அடைந்து இறைவனின் சுவிகார மக்களாக பெற்ற இவர்கள் மீது அவர் தயவுடன் தூய ஆவியாரை பொழிவாராக. அந்த ஆவியானவர் தம் கொடைகளை நிறைவாக அளித்து இவர்களை உறுதிப்படுத்தி தம் அருள் பொழிவில் இவர்கள் இறைமகன் கிறிஸ்துவின் சாயலை பெற்றுக்கொள்ளச் செய்வாராக. இப்பொழுது அனைத்து குருக்களும் உங்களுடைய கரங்களை இந்த குழந்தைகள் மீது நீட்டுங்கள். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையே, நீரினாலும் தூய ஆவியாராலும் உம் அடியார்கள் இவர்களை பாவத்தினின்று விடுவித்து புது பிறப்பு அளித்து துணையாளராகிய தூய ஆவியாரை இவர்களுக்குள் அனுப்பியருளும். ஞானமும் மெய்யுணர்வும் தரும் ஆவியாரை, ஆலோசனையும் வல்லமையும் தரும் ஆவியாரை, அறிவும் பக்தியும் தரும் ஆவியாரை இவர்களுக்கு அளித்தருளும். தெய்வ பயத்தின் ஆவியாரால் இவர்களை நிரப்பியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். பெரோஸ், தூயாவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையாவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. உனக்கும் உமக்கும் உங்களுக்கு அமைதியான நன்றி. தேங்க்யூ. ஏற்கொள்ளுங்க. பவித்ரன், தூயாவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையாவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. மரிய ஜெனிஸ் ராஜ், தூயாவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையாவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. வெரி குட், தேங்க்யூ. ரெனிஸ்டன், தூயாவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையாவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. நன்றி. பென்சிகா, தூயாவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையாவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. God bless you. ஈசாக், தூயாவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையாவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. அந்தோனி கண்ணதாசன், தூயாவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையாவரே, உங்களுக்கு அமைதி உண்டாவதாக. God bless you. அந்தோனி ஏங்கல்ஸ்,
தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள் பரம தந்தையின் உன்னத கொடையாவரே உனக்கு அமைதி உண்டாவதாக. வெரி குட், வெரி குட். ஆரோக்கிய பிரான்சிஸ் வில்ஃப்ரெட், தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள் பரம தந்தையின் உன்னத கொடையாவரே உனக்கு அமைதி உண்டாவதாக. நன்றி. அந்தோனி, தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள் பரம தந்தையின் உன்னத கொடையாவரே உனக்கு அமைதி உண்டாவதாக. அந்தோனி யார இருக்கணும். அந்தோனி நில்சன், தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள் பரம தந்தையின் உன்னத கொடையாவரே உனக்கு அமைதி உண்டாவதாக. அந்தோனியார்கிட்ட உள்ள என்ன நல்ல குணம் உனக்கு பிடிக்கும்? அப்ப நீ உண்மை பேசணும். வெரி குட். விமல்ராஜ், தூய ஆவியாரின் கொள் பரம தந்தையின் உன்னத கொடையாவரே உனக்கு அமைவதாக. ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள் பரம தந்தையின் உன்னத கொடையாவரே உனக்கு அமைதி உண்டாவதாக. குருசன தெரியும்? நல்லது. குணம், உங்க பேரே குணமா? தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள் பரம தந்தையின் உன்னத கொடையாவரே உனக்கு அமைதி உண்டாவதாக. என்ன குணம் உங்களுக்கு பிடிக்கும்? நிதானமா. மரிய பிலோமின் செல்வா, கரெக்டு தானா? இது அப்படி பிடிச்சிக்கோ. தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள் பரம தந்தையின் உன்னத கொடையாவரே உனக்கு அமைதி உண்டாவதாக. சூப்பர், காட் பிளஸ். குமார், தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள் பரம தந்தையின் உன்னத கொடையாவரே உனக்கு அமைதி உண்டாவதாக. காட் பிளஸ் யூ. அந்தோனி செபாஸ்டியன், தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள் பரம தந்தையின் உன்னத கொடையாவரே உனக்கு அமைதி உண்டாவதாக. காட் பிளஸ் யூ. அந்தோனி ரூபன், தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள் பரம தந்தையின் உன்னத கொடையாவரே உனக்கு அமைதி உண்டாவதாக. அந்தோனி தெரியும், ரூபன் தெரியுமா உனக்கு? ரூபன் யார்? ஊர் 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 ரூபன் யார் அப்படிங்கிறாங்க? ரூபன்னா விவிலியத்தில் ஊர். சரி. அந்தோனி லெனின், அந்தோனி லெனின், தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள் பரம தந்தையின் உன்னத கொடையாவரே உனக்கு அமைதி உண்டாவதாக. எது பிடிக்கும், லெனினா அந்தோனியா? வெரி குட். அந்தோனி சேசுராஜ், தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள் பரம தந்தையின் உன்னத கொடையாவரே உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. காட் பிளஸ் யூ. அந்தோனி தினேஷ், தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள் பரம தந்தையின் உன்னத கொடையாவரே உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. காட் பிளஸ். அந்தோனி அபிஷேக், அந்தோனி அபிஷேக், தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள் பரம தந்தையின் உன்னத கொடையாவரே உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. நன்றி. அந்தோனி பிரான்சிஸ் பர்வீன், தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள் பரம தந்தையின் உன்னத கொடையாவரே உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. என்ன ஜெபம் பண்ண நான் உனக்கு தூய ஆவியாரை தரும் பொழுது முணங்கிக்கிட்டே இருந்தியா? என்ன ஜெபம் பண்ண? ரவி, தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள் பரம தந்தையின் உன்னத கொடையாவரே என்ன பாருப்பா உனக்கு சமாதானம் உண்டாவதாக. உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். காட் பிளஸ் யூ. தேங்க் யூ. யாரு? மரிய ஜான் பெனிட்டோ, தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள் பரம தந்தையின் உன்னத கொடையாவரே உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் சமாதானம் உண்டாவதாக. தேங்க் யூ. மிக்கேல் ஜபஸ், தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள் பரம தந்தையின் உன்னத கொடையாவரே உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் சமாதானம் உண்டாவதாக. தேங்க் யூ. தேங்க் யூ. குரூஸ் ஜெயபால், தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள் பரம தந்தையின் உன்னத கொடையாவரே உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. குரூஸ் பிடிக்குமா ஜெயபால் பிடிக்குமா? குரூஸ். வெரி குட். அந்தோனி ராஜ், அந்தோனி ராஜ், தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள் பரம தந்தையின் உன்னத கொடையாவரே உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. அந்தோனி சுரேஷ், அந்தோனி சுரேஷ், தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள் பரம தந்தையின் உன்னத கொடையாவரே உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. God bless you. ஆபிரகாம், தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள் பரம தந்தையின் உன்னத கொடையாவரே உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. ஆபிரகாம் யாருன்னு தெரியுமா? விசுவாசத்தின் தந்தை. விசுவாசத்தின் தந்தை. வெரி குட். நீ அப்படி இருக்கணும்.
குரூஸ் அந்தோனி தூய ஆவியாரின் புத்திரை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையாவரே, ஆமென். உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. வெரி குட். அந்தோனி கிங்ஸ்டன் ராஜா தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையாவரே, ஆமென். உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. God bless you. அந்தோனி டைட்டஸ் தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையாவரே, ஆமென். உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. Thank you. அந்தோனி மில்டன் தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையாவரே, ஆமென். உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. God bless you. அடுத்த பையனை வர சொல்லுங்க அல்லது பொண்ணா? பையங்க முடிஞ்சிருச்சா? உங்க பேர் சொல்லுங்கம்மா. மரிய ஸ்வேதா தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையாவரே, ஆமென். உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் சமாதானம் உண்டாவதாக. நன்றி நன்றி. லாவண்யா தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடை, ஆமென். உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. லாவண்யா பிடிக்குமா உனக்கு அந்த பேரு? வெரி குட். சேசு இனியா தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையாவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. நல்ல பேர் வச்சிருக்கிறீங்க, அது மாதிரி இருக்கணும் என்ன? வெரி குட். அஸ்வினி தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையாவரே, ஆமென். உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி God bless you. இலக்கியா தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையாவரே, ஆமென். உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. God bless you மா. அடுத்தது பேரு நிலா தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையாவரே, ஆமென். உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. ஒரே நிலா பிடிக்குமா பௌர்ணமி பிடிக்குமா? எல்லா நிலாவும் பிடிக்கும். கரெக்ட் தானே? குட். சோஃபியா தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். ஆமென். பரம தந்தையின் உன்னத கொடையாவரே, ஆமென். உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. God bless you. பேர் கொடுங்கம்மா. பிரதிபா தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையாவரே, ஆமென். உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. மரிய நர்மதா தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையாவரே, ஆமென். உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. God bless you. ஜோஸ்பின் மகிமா தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையாவரே, ஆமென். உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. God bless you. பிருந்தா தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையாவரே, ஆமென். உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி God உண்டாவதாக. bless you. மரிய அமலோற்பவ தனுஷா தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையாவரே, ஆமென். உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. Thank you. மரிய மெர்லின் தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையாவரே, ஆமென். உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. Thank you. மரிய டெல்வின் தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையாவரே, ஆமென். உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி God bless you. மரிய பஞ்சவர்ணம் தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையாவரே, ஆமென். உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. நன்றிம்மா. ஆரோக்கிய செல்வம் தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையாவரே, ஆமென். உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. ரொம்ப நன்றி. ஜெனட் பெல்வினா கரெக்ட் தானம்மா? தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையாவரே, ஆமென். உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. உங்களை பார்க்கவே இல்லையே, ஆவியானவரை பார்த்தீங்களா? குட். மரிய நான்சி தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையாவரே, ஆமென். உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. God bless you. ஆரோக்கிய நிஷா தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையாவரே, ஆமென். உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. God bless you, மா. தங்க புஷ்ப ரதி தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். ஆமென். பரம தந்தையின் உன்னத கொடையாவரே, ஆமென். ஆமென். உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. God bless you.
மரிய மெலிசா தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையவரே, ஆமென். உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. God bless you. மரிய சோனியா தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. God bless you. அந்தோனி வலன்சியா தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி God bless உண்டாவதாக. you. அந்தோனி அனோஜா தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. நன்றி. அந்தோனி ரெக்ஸ்லின் தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. God bless you. மரிய ஜென்சி தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. God bless you. மரிய சாந்தியா தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. சாந்தினா என்னதுமா? வெரி குட். ப்ளீஸ். ரபிஸ்டா மேரி தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. God bless you. மரிய சந்தன ரூபி தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. God bless you. மரிய சகாய ஆஸ்மி தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. உங்களை பார்க்கவே இல்லையே. God bless you. ஆரோக்கிய பிரியங்கா தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. God bless you. அந்தோனி பிரான்சிஸ் சோஃபியா தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. Thank you. அந்தோனி மெர்சலின் தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் சமாதானம் உண்டாவதாக. God bless you. ஜெய பெல்சியா தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி Thank you. உண்டாவதாக. அஜந்தா தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. Thank you. பிரியதர்ஷினி தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. தர்ஷனம்னா என்னது? தர்ஷனம் காட்சி. கரெக்டா? அந்தோனி சபியா தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையவரே, உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. தூய ஆவியார் வேகமா வந்துட்டார் உங்களுக்கு. விக்டரி வின்சினா தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. ஜான்சி தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையவரே, ஆமென். உங்களுக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. Thank you. ஜெபமாலை எரேமியா தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. நன்றி. ஜெயராணி தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையவரே, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. உங்களுக்கும் சமாதானம் உண்டாவதாக. அமைதின்னு சொல்லலையா? அதிசய செரீனா தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. அதிசயம். மேரிய டென்சியா தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. God bless you. சந்தியா தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. God bless you. மரிய கிளமெண்ட் அனுசியா கரெக்ட் தானா? தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. நவரோஷினி தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் சமாதானம் உண்டாவதாக. அமைதி உண்டாவதாக. மரிய ஸ்டெப்னா நான்சி, நீங்க சொல்லுங்க உங்க பேரு.
மரிய ஸ்டெப்னா நான்சி. தூயாவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையவரே, ஆமென். உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. ஜெபா ஜெனிஃபர், தூயாவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையவரே, ஆமென். உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. God bless you. மேரி கண்மணி, தூயாவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையவரே, ஆமென். உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. God bless you. அனிதா அப்சரா, தூயாவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையவரே, ஆமென். உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. God bless you. சரோஜினி, தூயாவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையவரே, ஆமென். உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. முத்து சந்தியா, தூயாவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையவரே, ஆமென். உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. ஆவியே துணையாக வருவீர், இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவீர். மனதின் தீமைகளை மன்னிக்க வருவீர், மனதின் தீரங்களை மாற்றிட வருவீர். தூய ஆவியே துணையாக வருவீர், இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவீர். நமக்கு ஜெபிக்கிறது எப்படின்னு தெரியாது. ஆனால் தூய ஆவியானவர் தான் ஆண்டவரிடம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தருகிறார். அந்த தூய ஆவியின் துணையால் நம்முடைய குழந்தைகள் எழுப்புகின்ற ஜெபத்தை கனிவுடன் இறைவன் கேட்டு நமக்கு அருளும் ஆசீரும் தருவாராக. அன்பு தந்தை இறைவா, இன்றைய திருப்பலியை தலைமையேற்று நடத்தும் எம் ஆயன் மேதகு ஸ்டீபன் ஆண்டகை அவர்களின் திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபிக்கும் இறைப்பணியாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கவும், தூய ஆவின் அருளை நிறைவாக பொழிந்து காத்திடவும் வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரவணைக்கும் அன்னையே எம் இறைவா, எங்கள் ஊரில் உள்ள குடும்பங்கள் அனைத்தையும் ஆசீர்வதியும். தொழில் முயற்சியை கொடுத்து குடும்பத்தை வழிநடத்த தேவையான ஆற்றலையும் குடும்பத்தில் சமாதானம் கொடுத்து காத்திடவும் வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கரிசனை அன்பு மிகுந்த எம் இறைவா, எம் ஊரிலுள்ள குழந்தைகள் அனைவரையும் ஆசீர்வதியும். இன்று உறுதி பூசுதல் அருட்சாதனம் வழியாக தூய ஆவியை பெற இருக்கும் எங்கள் அனைவரையும் ஆவியால் நிரப்பியருளும். ஆவிக்குரிய வாழ்வு வாழவும் ஆவியில் நிலைத்து நிற்கவும் வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உறுதி பூசுதல் பெருவிழா திருப்பலியில் கலந்து கொண்டு இறையாசிர் பெற்று செல்ல வந்துள்ள திரையாத்திரை பக்தர்கள் இறைமக்கள் கேட்கும் மன்றாட்டுக்கள் அனைத்தும் நிறைவேறவும் இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருஞ்செயல்கள் புரியும் அன்பான தந்தையே, எம் பதுவை பரியருக்கு திருவிழா எடுக்கும் சிறப்பிக்கும் இந்நன்னாளில் புதுமை புனிதருக்கு தூய ஆவியின் துணை தந்து காத்திடுமாறு உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாங்கள் எழுப்பிய குரலுக்கு
கண்டிப்பாக நீர் செவி மடுத்து கொண்டே இருக்கிறீர். எங்கள் குடும்பங்களையும் எங்கள் சிறார்களையும் இளைஞர் இளம் பெண்களையும் ஊர் பெரியவர்களையும் எங்களை வழிநடத்துகின்ற தந்தையர்களையும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். இறைவா, அவர்களுக்கு எது தேவை என்பது உமக்கு தெரியும். எங்களுடைய துன்பங்கள் வலிகள் எல்லாம் உமக்கு தெரியும். நாங்கள் மகிழ்ச்சியோடும் ஒற்றுமையோடும் வாழ என்ன வகைகள் நாங்கள் செய்ய வேண்டும் என்பதும் உமக்கு தெரியும். எல்லாவற்றையும் திறம்பட ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறைவா, நான் என்னை தருவேன் தலைவா. என்னை தருவேன் இறைவா, நான் என்னை தருவேன் தலைவா. எல்லையில்லா உமது அன்பை எண்ணி வியந்து புகழ்ந்து பாடி என்னை தருவேன் இறைவா, நான் என்னை தருவேன் தலைவா. என்னை தருவேன் இறைவா, நான் என்னை தருவேன் தலைவா. கண்ணில் தோன்றும் யாவுமே உந்தன் படைப்பின் மகிமையே. கண்ணில் தோன்றும் யாவுமே உந்தன் படைப்பின் மகிமையே. என் உடைமை என்று நான் ஏந்தி வர ஏதுமில்லை. என் உடைமை என்று நான் ஏந்தி வர ஏதுமில்லை. அப்பரச காணிக்கையை கொண்டு வந்தேன் உம் திருமுன். உடல் ரத்தமுமாய் என்னை தருவேன் இறைவா, நான் என்னை தருவேன் தலைவா. என்னை தருவேன் இறைவா, நான் என்னை தருவேன் தலைவா. எல்லாம் உமது கொடைகளே எல்லோருக்கும் சொந்தமே. எல்லாம் உமது கொடைகளே எல்லோருக்கும் சொந்தமே. எல்லோருக்கும் மீட்பினால் உறவை தந்த வான்மலையே. எல்லோருக்கும் மீட்பினால் உறவை தந்த வான்மலையே. வேதனையும் சோதனையும் இன்ப துன்ப அத்தனையும் படைத்தேன் முந்திரு முன் ஏற்றிடுவீர் என் இறைவா. என்னை தருவேன் இறைவா, நான் என்னை தருவேன் தலைவா. என்னை தருவேன் இறைவா, நான் என்னை தருவேன் தலைவா. எல்லையில்லா உமது அன்பை எண்ணி வியந்து புகழ்ந்து பாடி என்னை தருவேன் இறைவா, நான் என்னை தருவேன் தலைவா. என்னை தருவேன் இறைவா, நான் என்னை தருவேன் தலைவா. கண்ணில் தோன்றும் யாவுமே உந்தன் படைப்பின் மகிமையே. கண்ணில் தோன்றும் யாவுமே உந்தன் படைப்பின் மகிமையே. என் உடைமை என்று நான் ஏந்தி வர ஏதுமில்லை. என் உடைமை என்று நான் ஏந்தி வர ஏதுமில்லை. அப்பரச காணிக்கையை கொண்டு வந்தேன் உம் திருமுன். அப்பரச
இருப்பதெல்லாம் தருகின்றேன் இறைவாயே சிடுவாய் அர்ப்பணமாய் உனக்காக என்னையே தருகின்றேன் இருப்பதெல்லாம் தருகின்றேன் இறைவாயே சிடுவாய் அர்ப்பணமாய் உமக்காக என்னையே தருகின்றேன். பொழுதுகள் எல்லாம் நான் உமக்காய் தருவேன் இறைவா விழிகளில் காண்பது எல்லாம் நான் உவந்தே அளிப்பேன் இறைவா. வாழ்கின்ற ஒவ்வொரு நொடியும் உன் தாய்மடி சுகமென அமர்வேன் என்னையே காணிக்கை பொருளாய் உன் பலிதனில் இறைவாய் ஏற்பாய். பலிதனில் நிறைவாய் ஏற்பாய் இருப்பதெல்லாம் தருகின்றேன் இறைவாய் ஏற்றிடுவாய் அர்ப்பணமாய் உமக்காக என்னையே தருகின்றேன். அன்புமிக்கோரே, நாம் ஒப்புக் கொடுக்கும் திவ்ய பலி எல்லாம் வல்ல தந்தைக்கு ஏற்ற பலியாகும்படி ஜெபியுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியினை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகன் தம் மீட்பு பணியால் தூய ஆவியாரை பெற்று தந்தார். அம்மீட்பின் நினைவை கொண்டாடும் நாங்கள் புரியும் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். இவ்வாறு நாங்கள் கிறிஸ்துவை மேன்மேலும் ஒத்திருந்து அவருக்கு உறுதியுடன் சான்று பகரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் திருமகனோடு உறவு கொண்டவர்களுக்கு இன்று தூய ஆவியை வழங்கி அவர்களை உமது உரிமை மக்களாக ஏற்றுக்கொண்டு பாஸ்கா மறைபொருளை நிறைவு பெறச் செய்தருளினீர். திருச்சபை பிறந்த அந்த நாளிலே இந்த ஆவி உலகத்தார்க்கெல்லாம் இறையறிவை ஊட்டினார். இவரே பல்வேறு மொழி பேசும் மக்களை ஒன்று சேர்த்து ஒரே விசுவாசத்தை அறிக்கையிடச் செய்தருளினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலகமாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிகு விண்ணவரும் வலிமை மிக்க தூதரணிகளும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம்
உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. இது புனிதமான நேரம். இயேசு தன்னை கல்வாரியில் ஆண்டவருக்கு அர்ப்பணித்த நேரம். அவரோடு சேர்ந்து நம்முடைய துன்பங்களை, துயரங்களை, மகிழ்ச்சியை, ஒற்றுமையை, குடும்பத்தின் நல்ல நிகழ்வுகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். உறுதி பூசுதல் பெற்ற அனைத்து இளைஞர்கள், இளம்பெண்கள் இறைவனுடைய அன்பினால் வழிநடத்தப்பட வேண்டும் என்று மன்றாடுவோம். நம்முடைய ஊர் பெரியவர்கள், தலைவர்கள் ஞானத்தோடும் அன்போடும் பங்கை வழிநடத்திட நமக்கு உதவி செய்கின்ற தந்தையர்கள் அனைவரையும் ஆவியால் திடப்படுத்திட இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் புனித அந்தோணியார், மேலும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, மனந்திருந்தி நற்செய்தியை நம்புங்கள், ஏனெனில் விண்ணரசு அண்மையில் உள்ளது என்று கூறி அந்த விண்ணரசை ஏற்படுத்த சீடர்களை நீர் அழைத்தீரே. அன்பு ஆண்டவரே, சீடர்களை கொண்டே நீர் அன்பு, பொறுமை, நீதி, ஒற்றுமை, சமாதானம் இவைகளை எங்களுக்கு விதையாக தூவி இருக்கின்றீர். இவைகள் நாளொரு மேனியும் பொறுதொரு வண்ணமுமாக வளர நீரே அருள் புரியும். நாங்கள் சமாதானத்தின் தூதுவர்களாக, ஒற்றுமையை எடுத்துரைப்பவர்களாக, அன்பையும் ஆசீரையும் செய்பவர்களாக நீர் எங்களை அழைத்திருக்கின்றீர். அந்த அழைப்பை ஏற்று ஒவ்வொரு நாளும் வாழ அருளும் பலமும் தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. தூய ஆவி தரும் சமாதானத்தை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம்.
இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி தாரும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வதாக. குருக்களுக்காக ஜெபம். ஓ பரிசுத்த ஆவியே, தேவரீர் எழுந்தருளி வாரும். சத்திய திருச்சபையின் குருக்கள் அனைவருக்கும் புதியதோர் உள்ளத்தை தந்தருளும். இயேசுவின் சர்ப்பசாத உடல் மீதும் அவரது மடை உடல் மீதும் தங்களுக்குள்ள கடமைகளை அவர் விடாது சிறந்த விதமாக நிறைவேற்றுவார்களாக. கிறிஸ்துவின் சீடர்களும் அப்போஸ்தலமான அவர்களுக்கு தூய உள்ளத்தை அருள்வீராக. அவர்கள் அனைத்திற்கும் மேலாக இறைவனுக்கு அன்பு செய்வார்களாக. வல்லமையுள்ள முது குரலுக்கு அவர்களின் இருதயம் என்றும் கீழ்ப்படிவதாக. இழிவான ஆசைகளுக்கும் உலக பொருட்களுக்கும் அவர்களது உள்ளம் என்றும் அடைப்பட்டிருப்பதாக. திருச்சபையின் நலனுக்காகவே அவர்கள் வாழ்வார்களாக. கிறிஸ்துவின் இருதயத்தைப் போல் அவர்களும் சாலமான இருதயம் உள்ளவர்களாய் அகில திருச்சபையின் நலன் மீதும் என்றும் அக்கறை கொண்டிருப்பார்களாக. அனைவருக்கும் அன்பு செய்து அனைவருக்கும் பணிபுரிந்து அனைவருக்காகவும் தங்கள் துன்ப வேதனை சோதனைகளை சகிப்பதற்கான வலிமைமிக்க இருதயத்தை குருக்கள் அனைவருக்கும் அருள்வீராக. ஆமென். வாழ்வும் வழியும் இறைவா, நீயே வாழ்வும் வழியும் இறைவா. உம்மை வணங்குகின்றேன், உம்மை வாழ்த்துகின்றேன். நலன்களால் நிரப்பும் இறைவா, நீயே வாழ்வும் வழியும் இறைவா. வாழ்வும் வழியும் இறைவா. உந்தன் அன்பிற்கிணை இங்கு ஏதும் இல்லையே, உறவுகள் மலர்ந்திட வருவாய். நீ இன்றி எனக்கொரு சக்தி இல்லையே, உணவென உயிரென இணைவாய். உம்மை தொழுகிறேன், இசையினால் உம்மை புகழ்கிறேன். இதயத்தால்
வாய் வரம் தருவாய். நீயே வாழ்வும் வழியும் இறைவா. வாழ்வும் வழியும் இறைவா. வானின்று இறங்கிய வார்த்தையே வாழ்வினில் துணையென வருவாய். புது யுகம் மலர்ந்திட வேண்டியே ஆவியின் கொடைகளை தருவாய். பணியினால் உம்மை தொடர்கிறேன், பாசத்தால் உம்மை பணிகிறேன். பணியினால் உம்மை தொடர்கிறேன், பாசத்தால் உம்மை பணிகிறேன். வருவாய் வரம் தருவாய். நீயே வாழ்வும் வழியும் இறைவா. நீயே வாழ்வும் வழியும் இறைவா. உம்மை வணங்குகின்றேன், உம்மை வாழ்த்துகின்றேன். மேலன்களால் நிரப்பும் இறைவா. வாழ்வும் வழியும் இறைவா. நீயே வாழ்வும் வழியும் இறைவா. ஆண்டவரே, தூய ஆவியாரால் அருள் பொழிவு செய்யப்பட்டு உம் திருமகனின் திருவுணவால் வளம் பெற்றவர்கள் மீது இனிவரும் நாட்களில் உமது ஆசியை பொழிந்தருளும். அதனால் இவர்கள் இடர்கள் அனைத்தையும் மேற்கொண்டு தங்கள் தூய வாழ்வினால் திரு அவையை மகிழ்விக்கவும் தங்கள் அன்பு பணிகளால் இவ்வுலகின் அதன் வளர்ச்சிக்கு துணை புரியவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சிறப்பு ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். தண்ணீரினாலும் தூயாவியாராலும் புதுப்பிறப்பு அடைந்த உங்களை தம் சொந்த மக்களாகிய எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை அன்போடு காத்தருள்வாராக. உண்மையின் ஆவியார் தம் திரு அவையில் என்றும் தங்கியிருப்பாரென வாக்களித்த கடவுளின் ஒரே திருமகன் உங்களுக்கு ஆசி வழங்கி தம் ஆற்றலால் உண்மையான நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் உங்களை உறுதிப்படுத்துவாராக. சீடர்களின் இதயங்களில் அன்பு தீ பற்றி எரிய செய்த தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்கி தீமையிலிருந்து விடுவித்து இறையாட்சியின் மகிழ்ச்சியில் உங்களை ஒன்றாய் கூட்டி சேர்ப்பாராக. இன்று உறுதி பூசுதல் பெற்றவர்களுக்காக வேண்டுவோம். இறைவா, நீர் எங்களிடம் நிகழ்த்தியவற்றை உறுதிப்படுத்தி உம்முடைய நம்பிக்கையாளர் இதயங்களில் தூய ஆவியாரின் கொடைகளை பாதுகாத்தருளும். இவ்வாறு அவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை உலகின் முன் வெட்கமின்றி அறிக்கையிடவும் அன்புடனும் பற்றுறுதியுடனும் அவருடைய கட்டளைகளை என்றும் நிறைவேற்றவும் செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி
உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆவியின் சாட்சிகளாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. பதுமை புனிதரே, புதுமை வல்லலே, பரமன் இயேசு வழியில் நின்று பாவம் வென்றவரே. பதுமை புனிதரே, புதுமை வல்லலே, பரமன் இயேசு வழியில் நின்று பாவம் வென்றவரே. உம்மை நாடி வந்தோம், உம்மை தேடி நின்றோம், அற்புதம் கோடி பெற்றோம். அதிசயம் கண்டு சென்றோம். உம்மை நாடி வந்தோம், உம்மருள் தேடி நின்றோம், அற்புதம் கோடி பெற்றோம். அதிசயம் கண்டு சென்றோம். பதுமை புனிதரே, புதுமை வல்லலே, பரமன் இயேசு வழியில் நின்று பாவம் வென்றவரே. காணாமல் போன எதுவும் கண்டெடுத்து தந்தாய், கடவுளை கையில் ஏந்தும் பாக்கியம் பெற்றாய். காணாமல் போன எதுவும் கண்டெடுத்து தந்தாய், கடவுளை கையில் ஏந்தும் பாக்கியம் பெற்றாய். உம்மை போல நாங்களும் உயிரிலும் எங்கள் உணர்விலும் உறவாம் இயேசுவை பற்றி கொள்ள உதவுவாய். உம்மை நாடி வந்தோம், அற்புதம் கோடி பெற்றோம். அதிசயம் கண்டு சென்றோம். உம்மை நாடி வந்தோம், உம்மருள் தேடி நின்றோம், அற்புதம் கோடி பெற்றோம். அதிசயம் கண்டு சென்றோம். பதுமை புனிதரே, புதுமை வல்லலே, பரமன் இயேசு வழியில் நின்று பாவம் வென்றவரே. பதுமை புனிதரே, புதுமை வல்லலே, பரமன் இயேசு வழியில் நின்று பாவம் வென்றவரே.